ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் விநாயகர் சதுர்த்தி பட்சணங்கள் சீரீஸில் ஒரு இலை விநாயகர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த இலை விநாயகர் வந்து நம்ம கொழுக்கட்டை வச்சு தான், கொழுக்கட்டை மாவில் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் செய்ய போகிறோங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த நாட்டு சக்கரை வந்து மண் எதுவும் தூசு இல்லாதது, அதனால் வந்து நான் அப்படியே டைரெக்டாக வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிறதா இருந்ததுன்னா அதுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்தால் போதுங்க. ஒரு தடவை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டுக்கிட்டேங்க. இப்போ இந்த தண்ணி வந்து வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச கடலப்பருப்பு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இந்த கடலப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறனால இன்னும் அதிகமான சுவையாக இருக்குங்க, அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. எப்போவுமே 1 கப் மாவுக்கு 1 கப் வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. உடனே வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த மாவும் இந்த தண்ணியும் வந்து நல்லா வெந்து ஒரு சேர உருண்டு வருங்க. இந்த தண்ணியெல்லாம் இழுத்து பாருங்கள், இந்த மாவு வந்து இதுலேயே நல்லா வெந்துருங்க. பச்சை மாவெல்லாம் வந்து நல்லா வெந்து உருண்டு வந்துருங்க. இது நல்லா ஆறினோட நம்ம வந்து அழுத்தி கூட பிசைஞ்சிக்கலாங்க. இப்படி திக்காக தான் இருக்குங்க. நம்ம பிடி கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இது. இந்த இலை விநாயகர் செய்கிறதுக்கு நான் ஒரு 8 அரச இலை வந்து நான் எடுத்திருக்கேங்க. இந்த அரச இலையில் வந்து நம்ம வச்சு செய்கிறப்போ அதில் வந்து அந்த வெயின்ஸ் இலையோட அந்த அச்சு இருக்கு இல்லைங்களா, அது நல்லா வந்து விழும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம ஆறிடுச்சுங்க அந்த மாவு. நம்ம அந்த மாவை வந்து இந்த இலையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா, இலையோட நரம்பு, அந்த வெயின்ஸ்லாம் வந்து நல்லா தெரிகிற மாதிரி நல்லா இப்படி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து அச்சு வந்து அப்படியே விழுந்துருங்க. இந்த மாவில் ஓரம்லாம் நல்லா இலை மாதிரியே வந்து மடித்து விட்டுட்டு நம்ம ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இந்த விநாயகர் செய்கிறதுக்கு நமக்கு 8 இலை தேவைப்படுங்க. அது மாதிரி நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் 8ஐயும் தனித்தனியாக கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இல்லைன்னா ஒரு 3 இலையாக வந்து 3 இலை ஷேப்பில் செஞ்சு அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த நமக்கு ஃபுல் இதுதான் நம்ம முகத்துக்காக செய்ய போகிறோங்க. அதனால் வந்து இந்த தந்தம் இருக்கிற மாதிரி வந்து இந்த இலையோட கீழ் வரைக்கும் வந்து நம்ம மாவு வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிறோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து இப்போ எடுத்து நம்ம தனியாக வேக வைக்க போகிறோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு, இட்லி பாத்திரமோ இல்லை ஸ்ட்ரீமரோ எதில் வேணால் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், திருப்பி பார்த்தா இந்த அச்சு பாருங்களேன், இலையோட அச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து இட்லி தட்டில் இப்படி ஒன்றோட ஒன்று மேலே படாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா எடுக்கிறப்போ வந்து ஒட்டிட்டுங்க. அதனால் நம்ம வந்து தனித்தனியாக முடிஞ்ச வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மற்ற இலைகளையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இலை வடிவிலான கொழுக்கட்டை மாவு தாங்க. இப்போ எல்லாமே நமக்கு தயாராகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு எலியும் செஞ்சுருக்கோங்க. மூஷிக்கு இல்லாத விநாயகர், அதனால் கண்டிப்பாக ஒரு குட்டி எலியும் கூட இதே மாவை வச்சே செஞ்சோங்க. இது மாதிரி வந்து நம்ம இலையெல்லாம் செஞ்ச வேக வச்ச இலை எல்லாமே பாருங்கள், எலி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. எல்லா இலையும் வந்து ஒன்று மேலே ஒன்று விநாயகர் ஷேப்பில் அப்படியே அடுக்கிட்டோங்க. வயிறு பகுதி 1, முகம் 1, காது 2, கை 2, கால்கள் 2, அது மாதிரி வந்து அடுக்கிட்டோங்க. இந்த க்ரீம் வச்சு தான் இந்த வந்து விபூதி பட்டை வச்சோங்க. அப்புறம் வந்து கண்ணுக்கு வந்து மிளகு வச்சுருக்கோங்க. இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து நம்மளே செஞ்ச ஒரு விநாயகர் வந்து செஞ்சு பிரசாதமாக அதை நம்மளும் சாப்பிட்றப்ப நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லைங்க. அதுக்காக தான் இது மாதிரி ஒரு சிறிய புது முயற்சிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் கட்டாயம் உங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.